லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ. விக்ரம், எல்லாரும் அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீ ஒண்ணுமே சொல்லல. அக்கா எப்படி இருக்க? அழகா இருக்கேனா? என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? சொல்லு, அக்கா எப்படி இருக்க பாக்குறதுக்கு? உண்மையை சொல்லணும்னா உன் அழகுல நான் மயங்கிட்டேன் தேனு. அம்மா, பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அக்கா, நான் ஸ்கூல் வழியா தான் போறேன். இவங்கள நானே டிராப் பண்ணிடுறேன். இல்ல தேனு, உனக்கு எதுக்கு சிரமம்? நானே போய்க்கிறேன். மித்ரா, காலையில இருந்து நீ மாபு போட்டுக்கிட்டு வீட்டை பெருக்கிட்டு எல்லாம் பண்ற, கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை பாக்குற. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. தேன்மொழியை அவ கூட்டிட்டு போவ பிள்ளைங்கள. ஓகே, ஸ்கூல் போலாமா? வாங்க வாங்க, சீக்கிரம் வா. தானியா, பை பை. பை பாட்டி. பை விக்ரம். பை பை டாடி. பை பாட்டி. தேனுக்கு அந்த Dress ரொம்ப எடுப்பா இருக்குல்லப்பா. ஆமாமா, ரொம்ப அழகா இருக்கா. இது ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணுமே. நம்ம ஹேண்ட்பேக்கே இருக்கே, அதான் கரெக்ட். பத்திரமா இதுக்குள்ளேயே இருக்கணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மித்ரா, என்னம்மா அது? நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? உன்னை யாருமா இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? யாரும் சொல்லலம்மா, நானா தான் பண்றேன். நீயே தான் பண்ற. அததான் நானும் கேக்குறேன். நீ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, மீனாட்சி எங்க போனா? அவளை பண்ண சொல்ல வேண்டியதானே? மீனாட்சி அக்கா 4 நாளைக்கு லீவ் போட்டிருக்காங்கம்மா. 4 நாளுங்கிற எதுக்கு? ஏதோ வைரல் ஃபீவராமா, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருன்னு லீவ் போட்டுட்டாங்க. அவங்க மறுபடியும் வேலைக்கு வர வரைக்கும் இப்படியே போட்டு வச்சிருக்க முடியாது இல்லம்மா, அதான் நானே பண்ணிட்டேன். இத நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, நான் வேற யாராவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்கம்மா. அதான் நானே பண்ணிட்டேன்ல. இன்னும் ஒரு ரூம் தான் இருக்கு, அதையும் பண்ணி முடிச்சிட்டேன்னா ஃபினிஷ்ட், முடிஞ்சது. என்னமோம்மா, நீ உன்னை ரொம்ப வருத்திக்கிறேன்னு எனக்கு தோணுது. இதுல என்னம்மா இருக்கு? நம்ம வீட்டை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். நீ ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டியே. சரி பண்ணு. சரி செய். அம்மா, 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 குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் கூப்பிடுறது கேட்கல. அதுவும் நல்லதுதான், அவங்க வரதுக்குள்ள மாப் போட்டு போயிடலாம்.
என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க? ஏன் பேக் எதுக்கு நீ கையில வச்சிட்டு இருக்க? ஒண்ணு கொடுறீங்க. மாப் போட்டுட்டு இருந்தேன். மாப் ஸ்டிக் பட்டு பேக் கீழே விழுந்துருச்சு. ஏய், என்ன கேட்காம உன்னை யாரடி என் ரூம்குள்ள வர சொன்னது? சாரிமா, நான் உள்ள வரும்போது உங்களை கூப்பிட்டேன். தண்ணி சத்தத்துல உங்களுக்கு அது கேட்கலன்னு நினைக்கிறேன். அதுக்காக திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நீ நுழைவியா? ஏய், நீ மாப்போட தான் வந்தியா இல்ல என் ரூமுக்குள்ள இருக்கிறது எல்லாம் அள்ளிட்டு போலான்னு வந்தியா? ஐயோ இல்லம்மா, நான் மாப்போட தான் வந்தேன். பேக் தவறி கீழே விழுந்ததும் அத இருந்த இடத்துல வைக்கலான்னு தான் எடுத்தேன். அந்த நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. ஏய், உன்ன மாதிரி வேலைக்காரிங்க சொல்றது எல்லாம் நம்பவே முடியாது. முதல்ல நீ வெளியில போ. நாளைக்கு முன்ன பின்ன என் ரூம்ல ஏதாவது காணும்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஐயோ, ரேக இருக்கிற அந்த பேப்பரை இவ பாத்திருப்பாளோ? என்ன தேனு? தேன், என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க? அது அது வந்து சும்மா சொல்லு தேனு. அது அப்புறம் சொல்றேனே. என்னமோ சொல்ல வர. சரி, இருக்கட்டும். கார் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்துறேன். தேனு, இங்கே நிறுத்த சொன்ன. உன் காலேஜுக்கு இன்னும் தூரம் இருக்கே. இல்ல, நான் இங்கே இறங்கிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிக்கப் பண்ணிப்பாங்க. சரி. தேன், பார்த்து பத்திரமா போ. சூப்பர்மேன், உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒர்க் இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, ஒரு 5 minutes உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் இறங்கி வரீங்களா? என்ன திடீர்னு இவ்வளவு நேரம் என் கூட தானே வந்த? இல்ல, இது கொஞ்சம் ஸ்பெஷல். அதுவும் இல்லாம இது கொஞ்சம் பர்சனல். ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கி வரீங்களா? என்ன தேனு, ஏதோ பேசணும்னு சொன்ன? அது பேசணும் தான், ஆனா அது எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. அட, என்கிட்ட என்ன தயக்கம்? சும்மா சொல்லு. உனக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் வேணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. இது வேற. வேறனா? சொல்லு, என்ன? சொல்லிடவா? அட, சொல்லுங்கறல்ல, சொல்லு. சரி, சொல்றேன். அன்னைக்கு நீங்க திடீர்னு போறேன்னு சொன்னீங்களா, அது என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அப்போ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண சூப்பர்மேன். நீங்க போனதும் நான் ரூம்ல உட்காந்து எவ்வளவு நேரம் அழுதேன் தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல, விடு. இன்னும் ஏன் அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. புரியல. இவ்ளோ நேரம் சொல்லி இன்னும் உங்களுக்கு புரியல? சரியான டியூப்லைட் நீங்க. சூப்பர்மேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை வெரி பிகினிங் பார்த்ததுல இருந்து I am
falling in love with you, Superman. தேனு, நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? நான் யாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது. ஆமா, எதை வச்சு நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? இங்க பாரு தேனு, இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. உன்னோட பாட்டியும் மாமாவும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை போய் நீ கெடுத்துக்காத. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல சூப்பர்மேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு தோணுது சூப்பர்மேன். ஆமா, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ ரொம்ப சின்ன பொண்ணு தேனு. இங்க பாரு தேனு, நீ வீணா உன் மனசுல தேவையில்லாத தப்பான ஆசைகள்லாம் வளர்த்துக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் நீ என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதை நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. இங்க பாரு, இந்த மாதிரி எண்ணத்தோட இனிமே என்கிட்ட எப்பவுமே இந்த மாதிரி பேசாத, சரியா? சூப்பர்மேன், பாருங்க, இப்ப கூட என்னோட லவ்வ ஜஸ்ட் தள்ளி விட்டுட்டு தான் போறீங்க. இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர்மேன். இதுவே மத்த பசங்களா இருந்தா ப்ரொபோஸ் பண்ண அடுத்த நிமிஷமே பணக்கார பொண்ணு கிடைச்சிருக்கா மடக்கி போட்டுறலான்னு பாப்பாங்க. ஆனா நீங்க வேற லெவல். யூ ரியலி கிரேட். அந்த பெருச்சாலி எதுக்கு அந்த கைரேகை வச்ச பேப்பரை நான் எடுத்த உடனே அவ்வளவு பயந்துச்சு? அப்படி அந்த கைரேகை யாரோடதா இருக்கும்? ஆமா, கைரேகையை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போகுது? ஒன்னும் புரியலையே. ரேகை ப்ளூ இங்க்ல இருந்துச்சு. இந்த ப்ளூவை வேற எங்கேயோ பார்த்தோமே. அப்போ அது விக்ரமோட கைரேகையா? அப்போ அது விக்ரமோட கைரேகையே தான். இதை எடுக்கதான் நைட்டு திருட்டுத்தனமா ரூம்குள்ள வந்திருக்கு. ஆமா, விக்ரமோட கைரேகை அந்த அம்மாக்கு எதுக்கு? அத வச்சு என்ன பண்ண போகுது? அந்த மித்ரா இந்த பேப்பர் எடுத்து பார்த்தாளே, ஒருவேளை இதுல இருந்த ரேகையை கவனிச்சிருப்பாளோ? இருக்காது. அப்படியே ரேகையை பார்த்திருந்தாலும் இது விக்ரமோட ரேகைன்னு அவளுக்கு எப்படி தெரிய போகுது? இத பாரு நாகு, நீ பயப்படாத, தைரியமா இரு. மித்ராவோட ஜாதகமே இதுலதான் இருக்கு. மித்ரா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். உன்னை பத்தி எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. நம்ம மேல இவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? அம்மா, அந்த ரேகை விக்ரமோடதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ? ஐயோ நாகு, எப்படியோ சமாளிச்சிரு. என்னம்மா சாப்பிடாம போறீங்க? உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு போங்க. தப்பிச்சோம். இல்ல,
எனக்கு பசிக்கல. ஏய், வெளிய போயிட்டு இருக்கும்போது இப்படிதான் கூப்பிட்டு கேப்பியா? போகும்போது இப்படி கூப்பிட்டா போற காரியம் எங்கேயாவது உருப்படுமா? அறிவுன்னு ஒண்ணு இருந்தாதானே உனக்கெல்லாம். ஆளையும் மூஞ்சிய பாரு. ச்சே. இப்போ என்ன கேட்டுட்டோன்னு திட்டிட்டு போகுது? இல்லையே, ஏதோ இந்த அம்மா கிட்ட வித்தியாசமா இருக்கு. அதுவும் இவ்ளோ அவசரமா எங்க போறாங்க? என்ன இவ வாசலையே பார்த்துக்கிட்டு நிக்கிறா? அம்மா, என்னாச்சு மித்ரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சாரிம்மா, நீங்க டக்குன்னு கூப்பிட்டதும். சொல்லுங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வாசலையே பார்த்துட்டு நிக்கிற? யாரையாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியா என்ன? இல்லம்மா, அது மழை வர மாதிரி இருந்துச்சு, அதான் வருதான்னு. சரிம்மா. நீங்க என்ன விஷயமாமா கூப்பிட்டீங்க? ஏதாவது வேணுமாமா? ஆமாம்மா. ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. மித்ரா, நாம நாடி ஜோசியம் பாக்குறவர்கிட்ட போயிட்டு வந்துடலாமாம்மா? அப்புறம் பசங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் போக முடியாது. நீ வேற ரொம்ப பிஸி ஆயிடுவ. நாடி ஜோசியமா? புரியலையேம்மா. ஆமா மித்ரா, நம்ம தேனுக்கு தான் நாடி ஜோசியம் பார்க்கணும். அவ பிறந்ததுல இருந்து அவளுக்கு ஜாதகம்னு எதுவுமே எழுதவே இல்லை. அவ பிறந்த நேரத்தையும் நம்ம குறிச்சு வைக்காம விட்டாச்சு. இப்ப வயசு பொண்ணும் ஆயிட்டா. நாளைக்கு ஒரு கல்யாண காட்சி நடந்ததுன்னா ஜாதகம் முக்கியம் இல்லையா? அதனாலதான் நாம போயிட்டு அவளுக்கு ஒரு ஜாதகத்தை குறிச்சிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, ஆனா அதுக்கு தேனு வரணும்ல. அவ இல்லாம எப்படி? ஆட, நாடி ஜோசியம் பாக்குறதுக்கெல்லாம் அவ வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அவளோட பெருவரல் ரேகை இருந்தாலே போதும். ஏதோ இந்த ஏடெல்லாம் எடுத்து பாப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அவளோட அப்பா அம்மா பேர் இருந்து குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே அந்த ஜோசியர் புட்டு புட்டு சொல்லிடுவாராம். இத பாரு, தேனோட கைரேகை எல்லாம் இருக்கு. இது போதும். அட கடவுளே, அப்போ விக்ரமோட ரேகைய வச்சு வினய்தான் அவனோட அப்பான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த அம்மா விக்ரமோட கைரேகையை எடுத்துட்டு போயிருக்காங்களா? போச்சு, மொத்தமா மாட்ட போறோம். இதை எப்படியாவது வினய் கிட்ட சொல்லியே ஆகணுமே. என்ன மித்ரா, போலாமா நம்ம? மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புடம் சரியில்லையாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ நாம அந்த நாடி ஜோசியரை பார்க்க போலாமா? போலாமா? அட, இந்த தம்பியே வந்துருச்சே. சொல்லுங்கம்மா. இல்லப்பா, நாம நாடி ஜோசியரை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? போலாமா? ஒர்க்லாம் எதுவும் இல்லைம்மா, போலாம். மித்ராக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா? மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? அது போலாமா? வினய், போலாமாப்பா? போலாமா? சொல்லுங்கம்மா, யாருக்கு நாடி ஜோசியம் பார்க்கணும்? உங்களுக்கா? ஐயோ, இல்ல, எனக்கு இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பேப்பர்ல இருக்கிற ரேகைக்கு தான் நீங்க ஜோசியம் பார்த்து சொல்லணும். என்ன இது? சின்ன குழந்தையோட ரேகை மாதிரில இருக்கு. ஆமா ஆமா சாமி, இது ஒரு சின்ன பையனோட ரேகை தான்.